Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இப்ப என்னோட சதிகார மூளையில ஒரு அருமையான ஐடியா வந்திருக்கு. இப்ப அந்த ஐடியாவை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. மோட்டு பத்துலோட சேர்த்து இந்த நகரத்தையே நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. எங்க வச்சேன்னு தெரியலையே. இருங்க இத நீ யாருக்காக சாப்பிட்டு கொடுத்தாலும் சரி, அவங்க கூடிய சீக்கிரமே முட்டாளா மாறிடுவாங்க. யாருக்கு கொடுத்தாலும் சரி, அவங்க சின்ன குழந்தையா மாறிடுவாங்க. நம்பர் 1 நம்பர் 2 இப்ப நான் இந்த முழு நகரத்தையும் முட்டாள் நகரமா ஆக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ஆட்டி படைக்க போறேன். போங்க போங்க, இந்த மருந்த அங்க இருக்கிற எல்லாருக்கும் மிட்டாயில கலந்து கொடுங்க. வாங்க பிரதர்ஸ் வாங்க, உங்களுக்காக தான் இந்த ஸ்வீட்டை கொண்டு வந்திருக்கேன். புடிங்க. ஆமா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதான் அந்த புள்ளஜான் கிட்ட இருந்து நாங்க விடுதலை ஆயிட்டோம். ஐயோ ஜோலி ஜோலி. நான் அவன் கேங்ல இருந்து உங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட்டானா என்ன? ஓ இல்ல பாக்ஸர் பிரதர், அவர் இந்த ஃபுட்புரி நகரை விட்டு ஓடி போயிட்டாரு. உண்மைதான். ஓடி போயிட்டானா? இங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டு மிதிச்ச மிதியில வலி தாங்க முடியாம அவங்க இருந்து போயிட்டான். நிஜமாவே சந்தோஷமான விஷயம்பா. இத செலிப்ரேட் பண்ணி ஆகணும். என்னப்பா கரெக்ட் தானே? மிட்டாய் சாப்பிடலாமா? ஸ்வீட் எடு, கொண்டாடுபா. நல்லா இருக்க முழுகுது. ஏய் குடுறா, எனக்கு ஒரு ஸ்வீட் கொடு. சந்தோஷத்துல ஸ்வீட் சாப்பிடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. அத கடவுளே, நானும் ஹாப்பியா இருக்கேன். அட மோட்டு பாத்துலு, என்னாச்சு? ஜான் ஓடி போனதை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? எடுத்துக்கோங்க, உங்களுக்காக தான் இந்த ஸ்வீட்டை கொண்டு வந்திருக்கேன். புடிங்க. இல்ல, முதல்ல இந்த சமோசாவை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஸ்வீட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஏய் தம்பி, எனக்கு தம்பி எனக்கு ஒண்ணு. அந்த பாக்ஸை குடுடா, குடு. கொஞ்சம் நில்லு மோட்டோ. வாண்டடா வந்து ஸ்வீட் தராங்கன்னா அதுல ஏதோ கலந்துருப்பாங்களோன்னு என் மனசு சொல்லுது. இது நிச்சயமா அந்த தண்டனக்கா டானோட வேலையா தான் இருக்கணும். சொல்றேன், அப்படின்னா நம்ம உஷாரா இருக்கணும். என்ன பண்ணலாம் நீயே சொல்லிடுறா. பக்கத்தோர் பக்கம் ஓடிடுமையா. எடுத்துக்கோங்க. நல்லா இருக்குப்பா. ஃப்ரீயா தானே வருது. ஆஹா, பிரமாதம், சூப்பர் அண்ணாச்சி. இந்த ஸ்வீட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏய், நான் இதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பாக்ஸிங் பண்ணேன்னா என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஏய் கேட்டா கிளவுஸுக்குள்ள வராங்க. ஆமா, இந்த ஏரியால என்னதான் நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. ராம், நீங்க அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானும் நிலாக்கு கிளம்பிட்டு இருக்கேனாப்பா. அதுக்கு ஏனி ரெடி பண்ணணும். மூங்கில் வேணும். ஏனி குட்டியா இருக்குதோ போய் மூங்கில கொண்டு வாங்க. போங்க. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. அட மோட்டு பத்துலு, என் அருமை நண்பர்களே, வாங்க வாங்க. என்னோட இந்த ராக்கெட்ல ஏறி உட்காருங்கப்பா. இந்த ட்ரையலுக்காக மண்ணுக்கு அடியில அனுப்ப போறேன். இது வானத்துல பறக்கிற ராக்கெட் இல்ல, மண்ணுக்கு அடியில போற ராக்கெட். அந்த தண்டனக்கா டான் ஏதோ ஒரு மருந்து ஸ்வீட்ல கலந்து மக்கள் எல்லாம் முட்டாளாக்கிட்டான். மோட்டோ, எல்லாரும் எப்படி ஓடிட்டு இருக்காங்க பாரு. இங்க பாரு, ஒருத்தர் என்னென்ன சேட்டைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இந்த கொஞ்சங்கள் பிடிச்சிருக்கு. என்னடா மரத்துல தாவறதுக்கு பதிலா நம்ம மேல தாவிட்டு போறான். போலீஸ்காரனா இருந்துகிட்டு இப்படி லாக்கா பண்ணீங்களா? உடைக்கலாமா? எதுக்காக உடைக்கிறேன்னா கைதிகளுக்கெல்லாம் நல்லா காத்து அடிக்கணும். அதுக்காக சாதிங்க கூட்டம் உடைச்சுக்கிட்டா கைதிங்க தப்பிச்சு போயிடுவாங்களே. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இம்பாசிபிள். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இம்பாசிபிள்.
அப்படி ஓடினாங்கன்னா இந்த சுத்தியெல்லாம் உங்க மண்டையில அடிச்சு உள்ள தூக்கி போட்டுருவேன். நான் தான் இந்த நகரத்தோட ராஜா, உங்களோட மிகப்பெரிய ராஜா, ஜான் த டான். மோட்டோ நீயும் முட்டாள் மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிரு. ஆனா தண்டனை கட்டானுக்கு எந்த டவுட்டும் வரப்படாது. பாத்துக்க, உஷாரி, சூதனமா நடந்துக்க. புர்புரி நகர் மகாராஜா குட்டாப்பையா இல்ல, அதாவது ஜான் வாழ்க. மகாராஜா நாங்க ஜெயில உடைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கைதிகளுக்கு சுத்தமான காத்து கிடைக்காது இல்ல, அதுக்காக தான். நான் எல்லாருக்குமே உதவி செய்வேன். உங்க எல்லாரோட தேவையும் நான் பூர்த்தி செய்வேன். ஏன்னா நான் உங்களோட மகாராஜா இல்லையா? மகாராஜா வாழ்க. மகாராஜாவை குதகலைப்படுத்துறதுக்காக ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் நடத்தலான்னு இருக்கோம். என்ன சொல்றீங்க? தாராளமா தாராளமா ஆரம்பிங்க. மத்தவங்க சண்டை போடுறத பார்க்க எனக்கு ரொம்ப இல்ல, பிடிக்கும். நல்லா இருப்பேன். எல்லாரும் தயவு செஞ்சு அமைதியா நின்று வேடிக்கை பாருங்க. நம்ம நகரத்தோட மகாராஜா ஜான் த டான் இதோ வந்துகிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த போர்புரி நகர்ல சிங்கன்னு பேர் வச்சவனை தவிர உண்மையான சிங்கர் தான் வாங்க. இங்க யாருக்காவது தைரியம் இருந்தா இங்க வாங்கடா பார்க்கலாம். வாங்க. இது எங்க மகாராஜாவோட தன்மான பிரச்சனை. இந்த அவமானத்தை எங்களால தாங்கிக்கவே முடியாது. இப்ப பாரு, எங்க மாவீரன் மகாராஜா இந்த திமிரு பிடிச்ச பாக்ஸருக்கு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டாரு. இப்ப பாரு, எங்க மகாராஜா அந்த பாக்ஸரை அல்லாக்க தூக்கி மல்லாக்க போட போறாரு. அடே அநியாயத்துக்கு வளர்ந்தவனே. இப்ப பாரு, கடைசியில எங்க மகாராஜா கால்ல விழுந்து நீ மன்னிப்பு அட, கேட்க என்ன பண்ணி ஏகத்தப்பா பேசிக்கிட்டு இருக்க? நான் எதுக்காக சண்டை போடணும்? நான் ராஜாப்பா, ராஜா. போங்க போங்க, நீங்க போய் சண்டை போடுங்க போங்க. இது என்னோட கட்டளை. மகாராஜா நீங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது. நீங்க மட்டும் இப்ப இந்த பைல்வான் கூட மோதலன்னா எல்லாரும் உங்களை கோழன்னு நினைச்சிருவாங்க, மைதா கோழின்னு நினைப்பாங்க. சீக்கிரம் போய் மோதுங்க. அவர் கூட சண்டை போட்டு நம்ம நகரத்தோட மானத்தை காப்பாத்துங்க மகாராஜா. உங்களால தான் முடியும். சீக்கிரம் போங்க. முதல்ல அவனை மிரட்டிடலாம். நீ மகாராஜாவை தோக்கடிச்சிட்டா உன் தலையை நாங்க சிரச்சேதம் பண்ணிடுவோம். அவன்கிட்ட முன்னாடியே சொல்லிடலாம். அப்படி நீங்க சொல்றீங்கன்னா நான் இப்போ போய் சண்டை போடுறேன். 2 பஞ்ச் என்ன, 4 பஞ்ச் விட்டுட்டு வரேன். சமத்தே வாங்க போறான். எங்கிட்ட மோத போற குள்ள பையா. வைக்கிறான்ல. என்னடா திடீர்னு புட்பால்லாம் உதைக்கிறான்? கிரிக்கெட் மட்டும்தான் விளையாடல. கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. எல்லாரும் நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. நம்மளுடைய மகாராஜா இருக்காருல, இந்த ஜான் த டான், அவர் இப்போ மாசுக்கு போக போறாரு. மாசான ஹீரோ அவர்தான். நம்ம மகாராஜாவோட ஆட்சி இந்த லோகத்துல மட்டும் இல்ல, 14 லோகத்திலும் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, மகாராஜா. மகாராஜா நீங்க மாசுக்கு போயிட்டு மாசா வந்த உடனே நம்ம டாக்டர் பூசணிகா மண்ணினோட ராக்கெட்ல ஏறி பாதாளத்துக்கே போவீங்க. முதல்ல மாசுக்கு போங்க. திரும்ப வரவே கூடாது. எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் முட்டாள் ஆகவே இல்ல. நீங்க 2 பேரும் அந்த மருந்தை சாப்பிடவே இல்ல. நீங்க என் வாழ்க்கைய நாசமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. இப்ப உன்னை கேட்டு போல நீ தப்பிக்கணும்னு அந்த மருந்து ஆன்டிடோட்டை எங்க கிட்ட ஒப்படைச்சிடு. அப்பதான் நாங்க உன்னை மன்னிச்சு விடுவோம். இல்லனா இப்படிதான் கொடுமை மேல கொடுமை நடந்துகிட்டே இருக்கும். என்ன நான் சொல்றது? இல்ல, நான் தரமாட்டேன். கண்டிப்பா அதை தரமாட்டேன். என்ன விட்டுருங்க. என்ன அனுப்பி வைங்க. சீக்கிரம் அனுப்புங்க. நடத்துங்கள் உங்கள் வீர விளையாட்டை. என்னடா நடக்குதுங்க? நாம இப்ப எந்த உலகத்துல இருக்கோம்? என்னடா இது? திருமண பக்கம் உருண்டை உருண்டையா இருக்கு. சொல்லுங்க குட்ட மகாராஜா, மாசு எப்படி இருந்தது? மரியாதையா மாத்து மருந்து கொடுக்க போறியா இல்ல இன்னும் அனுபவிக்க போறியா? தந்துடுறேன். என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க. இனிமே ஜென்மத்துக்கு நான் ராஜாவா வேஷம் போட மாட்டேன்.
ஆ. ஆ. எல்லாரும் வந்து இந்த ஸ்வீட்டை எல்லாரும் தாராளமா எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பகிர்ந்து உண்றது நம்ம பண்பாடு. எடுத்து ஆளாளுக்கு ஊட்டி விட்டு சாப்பிடுங்க. நல்லா இருக்குதுப்பா. இங்க என்ன நடக்குது? பக்கத்து பக்கத்துல உள்ள கொஞ்சம் இந்த கோதை மரம் சொல்லி கேட்க நம்மளுக்கு எல்லாம் ரோலிங்க என்ற தம்பி நின்றாடே. ஏ ஜான், நீ தப்பிச்சு போகவே முடியாது. திரும்ப பூமிக்கு எப்படி வருதுங்கிற வழியாவது சொல்லுங்கப்பா. நம்ம போஸ் பாதாளத்துக்கே போயிட்டாரு. 1000 வருஷம் வாழ போறாரு. ஆனா மோட்டு பத்துல மட்டும் உங்களால தோக்கடிக்க முடியவே இல்லையே போஸ். எவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கல. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.